இன்றைக்கி 3வது நாளாக தொகுதி முழுக்க நான் வந்து ஆய்வு செய்துருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி வேப்பூர் தாலுக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி இருக்கிற இங்கே அட்மிட் ஆகிருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். டாக்டர்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இங்கே பார்த்துக்கிறாங்கன்னு பேஷண்ட்டே சொல்கிறாங்க. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து புது கட்டடம், அது பழைய கட்டடம். ஸோ நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவர் சொல்கிறாரு இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்குது, மனு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அது எம்எல்ஏவாக நான் என்ன பண்ண முடியும், இல்லை அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நேற்றெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து காலை உணவு அரசு ஸ்கூலில் போய் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த குழந்தைங்களோட சாப்பிட்டேன். காலை உணவு திட்டம் இன்றைக்கி எந்த அளவு வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சாப்பாடு நானும் சாப்பிட்டேன். தரமான ஒரு உணவு, பொங்கல், கேசரி, சாம்பார், சட்னி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் காலை உணவு திட்டம் குழந்தைங்களுக்கு. அந்த டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாமே அதை பாராட்டினாங்க. ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்து அண்ணன் ஸ்டாலினுக்கு இந்த நேரத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த முறை கொண்டு வந்த திட்டங்கள், அதாவது அம்மா உணவகமாகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், அதே போல் வீடு தேடி மருத்துவம், எல்லாருமே நேற்று என்னை வந்து எம்எல்ஏ ஆஃபீஸில் சந்தித்தாங்க அந்த ஸ்டாஃப். கடந்த ஆட்சியில் அந்த திட்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து இப்போவும் அந்த நல்ல திட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழகத்தின் முதல்வர் அவர்களுக்கு தேமுதிக சார்பாக, என் சார்பாக, என் தொகுதி மக்கள் சார்பாக என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு உண்மையில் பயனளிக்கிற திட்டம் எந்த ஆட்சி வந்தாலும் தொடரணும் என்பது தான் கேப்டனுடைய லட்சியம், கொள்கை. அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அந்த வகையில் இந்த 3 திட்டங்களில் எந்தெந்த சிறந்த திட்டங்களோ அது தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கும் ஆளும் ஆட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா உணவகத்துலேயும் போய் நான் உணவு எப்படி இருக்குது, தரம் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க எல்லாம் கண்டறிந்து உண்மையிலே அங்கேயும் தரமான உணவு வெறும் ரொம்ப கம்மி விலையில் தர்றாங்க. மக்களுக்கு மிகப்பெரிய பலன் அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொளஞ்சியப்பர் காலேஜு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, ப்ளே கிரவுண்டு எல்லா இடமும் நேற்று நான் போய் விசிட் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து மது போதை எதிர்ப்புக்கு வந்து நம்ம வந்து பேரணி ஒன்று நடத்தியிருக்கோம். அதை எதிர்க்கும் விதமாக அந்த மாணவர்களிடையே நான் பேசினேன். ஒரு விழிப்புணர்வு பேச்சு. மதுவோ போதையோ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தேவையில்லை. வருங்கால எதிர்காலமே இளைஞர்கள். ஸோ கண்டிப்பாக அந்த மது போதையிலிருந்து தமிழ்நாடு விடுபடணும். மது போதை இல்லாத ஒரு தமிழகம் உருவாகணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. எனவே அதை பற்றி பேசணும். அதே மாதிரி கொளஞ்சியப்பர் கல்லூரிக்கு நான் போனேன். என்சிசி ஸ்டூடெண்ட்ஸோட வெல்கம் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு, பிரின்சிபல்லேருந்து எல்லாரும், அங்கே கேப்டன் கட்டி கொடுத்த அங்கே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த கட்டிடங்களை போய் பார்த்தேன். இன்னும் ஃபர்தராக நிறைய கட்டிடங்கள் வேணும் என்று சொல்லியிருக்காங்க. எல்லா மனுக்களையும் நான் வந்து பரிசீலனை செய்து என் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, நேற்று மத்தியானத்துக்கு மேலே எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளும் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நான் வந்து சந்திச்சிருக்கேன். அந்த வகையில் இங்கே வேப்பூர் பிடிஓவையும் நான் சந்தித்தேன். எல்லா பிடிஓஸு, தாசில்தார், மின்சாரத்துறை, மருத்துவத்துறை எல்லா அதிகாரியும் சந்தித்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எம்எல்ஏவாக நான் என்ன பண்ண முடியும், இல்லை நமக்கு அதுக்கு அடுத்த ரேஞ்சுனா கலெக்டரை சந்தித்து என்ன மனு கொடுக்கணும், அதுக்கு அடுத்த ரேஞ்சுனா துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ற வகையில் பிரித்து அந்த வேலைகளை நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தொகுதி முழுக்க மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு. நான் இங்கே வந்து இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த என் மக்களுக்கு என்றைக்கும் உண்மையாக இருப்பேன். கேப்டன் கொடுத்த அந்த வழியிலே நாங்கள் பயணிப்போம். நிச்சயம் என்னுடைய பணிகள் மக்களுக்கு தான். மேடம், ஆவின் பால் கொள்முதல் வந்து குறைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டது. இதனால் வந்து வாடிக்கையெல்லாம் நிறைய பாதிக்கப்படுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, நானும் பார்த்தேன் அந்த செய்தி. ஆவின் பால் உற்பத்தியே குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் கோடை காலம், இங்கே தண்ணி இல்லாத வறட்சி, அதனால் ஒரு பாதிப்பு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. பட் ஆவின் நிறுவனம் அப்படி இல்லை. நிச்சயமாக எப்பொழுதும் வழங்குவது போல் பயனாளிகளுக்கு நாங்கள் ஆவின் பாலை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 2 பக்கம் 2 கருத்து வந்திருக்கு. நிச்சயமாக ஆவின் பால் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் பால் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதை அரசு கவனத்தில் கொண்டு தடை இல்லாமல் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். மேடம், திமுக கூட்டணி வந்து வைகோ எழுதியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து?
அதை பற்றி எனக்கு எந்த கருத்து இல்லைங்க. அது அவங்க கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். என்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்வி என் தொகுதியை பற்றி, மக்கள் பிரச்சனையை, தமிழ்நாட்டில் மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இது போன்று நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். மற்ற ஒருத்தருடைய கட்சியை பற்றியோ ஒரு தனிநபர் விமர்சனமோ நான் எப்பயுமே பதில் தர்றது கிடையாது. அதனால் மக்களோட என்ன தேவையோ அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுவே நிறைய இருக்குங்க. சரி, கருகலைப்புங்கிறது வந்து அதிகமாக இருந்தது. ஒருத்தர் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் வந்து கருகலைப்புங்கிறது அதிகமாக இருந்தது. கருகலைப்பு நிறைய இருக்காங்க. அதிகமாக இந்த பகுதி தான் அடிக்கும். 2 பேர் இறந்துருக்காங்க. என்ன இல்லை, அது நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு வரணுங்க. நான் இன்றைக்கி நேரத்தில் 2006 விருதாச்சலம் தொகுதியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மக்களுக்கும் விழிப்புணர்வு வர வேண்டும். அரசும் இணைந்து செஞ்சால் தான் இங்கே எல்லா ஒரு பணியுமே கரெக்டாக இருக்கும். இப்போ கூட என்கிட்ட மனு கொடுக்குறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, ரோட்டெல்லாம் குப்பை கொட்டுறாங்க. இப்போ கூட இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி வந்து ஒரு சமுதாயம் கூட இருக்குது, காம்பவுண்டில் சாணி ஈனி எல்லாம் கொட்டுறாங்க. ஒரு சுகாதாரம் இல்லைன்னு கொட்டுறது யார்? மக்கள். அதை வந்து நான் என்ன சொல்கிறேன், இது வந்து எப்படி தண்டவாளத்துக்கு 2 இருக்கோ, தண்டவாளம் ஒரு ரயில்வே ட்ராக் கரெக்டாக இருந்தால் தான் ட்ரெயின் போகும். அந்த மாதிரி 2 தண்டவாளம் மாதிரி ஒரு பக்கம் அரசு, ஒரு பக்கம் மக்கள் இணைந்து வேலை செஞ்சால் தான் இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே நம்ம தீர்வு கொண்டு வர முடியும். ஒரு பக்கம் கருத்தொலைப்பு நடந்துக்கிட்டே இருக்குது, நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. அதுவும் பார்த்தா இங்கே பாப்புலேஷன் எப்பயுமே அதிகம். நான் விருதாச்சலத்தில் பார்த்துருக்கேன். 3 குழந்தை, 5 குழந்தை, 6 குழந்தை ஈஸியாக எல்லாரும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். நமக்கு எத்தனை குழந்தை வேணும், நம்மளுடைய வசதிக்கு எவ்வளோ பேர் நம்ம இருந்தால் அவங்கள நல்லபடியாக வளர்க்க முடியும் என்பதை ஒரு பேரண்ட்ஸ், அப்பாவும் அம்மாவும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளும், இப்போ டாக்டர்ஸ்லாம் இங்கே எவ்வளோ பேர் நான் பார்த்துட்டு தான் வரேன், நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போ கூட நான் வந்து இதுக்கு முன்னாடி குழந்தை வந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாமே இன்றைக்கி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தான் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஏறக்குறைய ஒரு 50 லேடிஸ்க்கு என்னால் முடிஞ்ச உதவிகளையும் அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்துங்க 2 பக்கமும் இது சரி செய்யணும். நாட் ஓன்லி கவர்மெண்ட், மக்களும் அது வந்து விழிப்புணர்வோடு அதை யோசிக்கணும். தமிழக முதல்வர் வந்து 3 நாள் வந்து இப்போ மாநாடு நடத்த IAS IPS மாநாடு நடத்துறாங்க. அதில் வந்து பெண்கள் பாதுகாப்பு, குற்றத்தடுப்புலாம் நடக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான் நிறையா வந்து குட்கா பொருள் கடத்தல், இப்போ பல்லடத்தில் ஒரு 150 கிலோ வந்து குட்கா கடத்தல் இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பாலியல் சர்ச்சை, இந்த மாதிரி வந்து போதைப் பொருள்லாம் ஃபுல்லாக அவங்க தான். அதை பற்றி உங்களோட இல்லை, நேற்று IAS and IPS வந்து அழைச்சி முதல் முறையாக ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கார் முதலமைச்சர். அதில் நிறைய விஷயம் அவங்க பேசியிருக்காங்க. அதில் முதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்யணும். அதுக்கு அடுத்தது போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும், லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வரணும் என்பதை பற்றிலாம் அவர் பேசியிருக்கார். இது யார்கிட்ட பேசியிருக்காரு? ஒரு IAS IPS அவங்க வந்து சட்டம் ஒழுங்கையும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க கிட்ட பேசியிருக்காரு. ஒரு முதல்வராக அவருடைய கருத்து வரவேற்கத்தக்கது. இதை தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதை மீறி உண்மையிலேயே அப்படியே இங்கே வந்து போதையே இல்லையா, இங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் இது $1 million கொஷன். அதனால நான் என்ன சொல்கிறேன், இப்போ சொன்னது தான், அரசும் சரியாக வேலை செய்யணும், அதற்கு மக்களும் இணைந்து இருந்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு. இப்போ தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதும் தமிழ்நாட்டில் டெய்லி நடந்துருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் கட்டாயம் முதல்வர் வந்து இருபுகரம் கொண்டு அடக்கணும். அதில் மாற்று கருத்து இல்லை. பார்ப்போம். நேற்று மீட்டிங் போட்டிருக்காரு, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். இங்கே வந்து நின்று இருக்கேன், அவ்வளோ மனுக்கள் அதை பற்றி தான் வந்திருக்கு. ஒரு புதிய பேருந்து நிலையம், அதுதான் நான் இல்லை, அதை பற்றி தான் நான் சொல்ல வரேன். ஆல்ரெடி ஒன்று கட்டியிருக்காங்க, கொஞ்சம் அவுட்டரில் போடுறதுனால யாரும் அதை பயன்படுத்தலை. இப்போ எக்ஸாக்டாக அந்த கார்னரில் வந்து பேருந்து பஸ் ஸ்டாண்டும் சரிங்க, அந்த பஸ் ஸ்டாப்பும் சரிங்க. இங்கே வந்து ரொம்ப ரொம்ப நெசசரியாக இருக்குது. டாய்லெட் வசதி சுத்தமாக இல்லைன்னு எல்லா பெண்கள் வந்து முறையிடுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யணும். ஏன்னா வேப்பூர் வந்து ஒரு மெயின் சென்டர் ரோட்டில் பேருந்து, அந்த பஸ் ஸ்டாப்பும் கழிவறை, நீங்கள் சொன்ன மாதிரி பஸ் பேருந்து நிலையமும் கட்டாயம் இங்கே கொண்டு வரணும். கடைகள் ஏலம் மெயின்டெனன்ஸ் இல்லை. இப்போ ஒரு கவர்மெண்ட் கட்டி கொடுத்துட்றாங்க, மெயின்டைன் பண்ணுறது யார்? இப்போ கழிப்படை வசதி இல்லைன்றாங்க. நானும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். கழிப்படை வசதி கட்டி கொடுத்தா அதை யார் மெயின்டைன் பண்ணணும்? மக்கள். பட் யாரும் மெயின்டைன் பண்ணுறதா தெரியலையே. புரியுதுங்களா? கட்டி கொடுக்குறோம், அவங்க மெயின்டைனே பண்ணலன்னா என்ன பண்ணுறது? இப்போ இல்லை, நான் சொல்கிறேன் இருக்கிற இடத்துல நான் சொல்கிறேன்,
எங்கே இல்லையோ கண்டிப்பாக கொண்டு வருவோம். ஆல்ரெடி இருக்கிறத மக்களே அவங்களும் உணர்ந்து நமக்கு தான் இது பண்ணியிருக்காங்கன்னு அவங்களும் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஆர்ஓ சிஸ்டம்ங்க, கேப்டன் இருந்த காலத்துலேருந்து எவ்வளவோ டேங்க் ஆர்ஓ சிஸ்டம் நம்மளே சொந்த செலவில் பண்ணோம். இப்போ அதோட நிலை என்னன்னா எதுவுமே வேலை பார்க்கல. காரணம் என்ன? அதில் ஏதோ சின்ன ரிப்பேர் வந்தால் கூட அப்படியே கடப்பில் போட்டுடுறாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மக்களும் எடுத்து செஞ்சால் தான் அவங்களுக்காக தான் அது பண்ணுறோம். அதனால நிச்சயம் இது சரி செய்யப்படும். எங்கெல்லாம் மக்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ குறிப்பறிந்து நிச்சயம் நாம் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கப்படும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இங்கே அடிக்கடி ஒர்க் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே தரம் உயர்த்த வேண்டும் சொல்லி பல கோரிக்கை வச்சேன். அதை பற்றி நீங்கள் நீங்கள் இது பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இதை கூட டாக்டர் கிட்ட நான் என்ன பேசிட்டோம், இது ஒன் ஆஃப் த மெயின் சென்டர் இந்த ஹாஸ்பிட்டலில் கூட. பழைய கட்டடத்துலேருந்து புது கட்டடம் வந்திருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இப்போ லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் மிஷினரிஸு, இசிஜி மிஷின்லேருந்து ஸ்கேன் மிஷின்லேருந்து என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் கொடுங்கன்னு தான் நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இது மக்களுக்கு ஒரு தரம் உயர்ந்த ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்தால் தான் மக்களுக்கு அது பயன்படும். இல்லை இங்கே அவங்க ரெஃபர் பண்ணி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அனுப்பிடுவாங்க. விருதாச்சலம் போங்க, கடலூர் போங்க. பட் இதுவே ஒரு மெயின் சென்டராக இருக்கிறதுனால நிச்சயம் இந்த இடமும் எல்லா விதத்திலும் ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் ஆகணும். அதை பற்றி கண்டிப்பாக நான் துறை சார்ந்த அமைச்சர்களையும் சந்திப்பேன். நிச்சயமாக ஒரு எம்எல்ஏவாக இந்த தொகுதிக்கு என்ன வேணும் நான் செய்வேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.